772 ரிசல்ட்டில் பி போர்டில் 7ங்கிறது பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் 2ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 7/11/25 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் 26க்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஷிப்பில் 3 நண்பர்கள் இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அவங்களுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லமுத்து, திவ்யராஜ், ராபர்ட் பாஸ் அப்படிங்கிற 3 நண்பர்கள் இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி நண்பா. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை இங்கே கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, லாஸ்ட்டு அந்த ரிசல்ட்டும் இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத குயிக்காக ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்துடலாம். வீடியோவை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இடையில நான் கொடுக்குற ஒவ்வொரு நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பார்த்தீங்கன்னா 6/11/25 காருண்யா ப்ளஸ் 596ங்கிற ட்ரா நம்பருக்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 799 772ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. கெஸ்ஸிங் கொடுக்கும்போதே 2 நம்பர் வரைக்கும் காருண்யா அண்ட் காருண்யா ப்ளஸில் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் போர்டில் உட்காரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 772 ரிசல்ட்டில் பி போர்டில் 7ங்கிறது பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் 2ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு நம்ம எடுத்துட்டோம், ஆல்மோஸ்ட் 2 நாள் அப்படி தான் எடுத்துருக்குறோம். 7ங்கிறது சி போர்ட்லேயே வச்சுட்டோம். மேபி ஏ போர்டில் வச்சுருந்தோம்னா ஒரு ஃபுல் வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2ங்கிறது எடுத்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஏசிபிசி பொறுத்த வரைக்கும் 77 அப்படிங்கிறது ஏசிலையும், சாரி நண்பா, ஏபிலையும் 72ங்கிறது பிசிலையும் பாஸ் ஆகிருக்கு நண்பா. இந்த நம்பரை வச்சு ப்ளே பண்ணி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பா. பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் 972 077ங்கிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தோம். ஆனால் 772ங்கிற ரிசல்ட்டு வந்தங்காட்டி நம்மளுடைய பாக்ஸ் இது போக நம்பரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்பர் வரையில் எடுக்கிறது கொஞ்சம் ரேரு தான், யாரும் எடுத்துருக்க மாட்டீங்க. ஓகே, இருந்தாலும் ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். ஓகே நண்பா, இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். நான் ஏற்கனவே நம்பர்ஸை எடுத்து எழுதி வச்சுருக்கேன். லைவில் வரும்போது எப்படி நம்ம நம்பர்ஸ் எடுக்கிறோங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நண்பா. வீடியோவை கொடுக்கும்போது ஒரு வீடியோவை ரொம்ப லென்த்தாக கொடுக்க வேணாம், பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் இதாகும் அப்படிங்கிற காரணத்தால் வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துட்டுருக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஓகே, இன்றைக்கான நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6 5, பி போர்டில் 7 9, சி போர்டில் 5 0ங்கிற மாதிரி நம்பர் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏபிஎஸ்சிபிசியில் 67 69 65 60, 57 59 55 50, 75 70 95 90ங்கிற மாதிரி நம்பரும், ஏபிசி பொறுத்த வரைக்கும் 675 590 695 570ங்கிற மாதிரி ஒரு 4 நம்பர் தான் எடுத்திருக்கோம். இது போக உங்கள் நம்பரோ இல்லை இந்த நம்பர்ஸை வேறு மாதிரியும் நீங்கள் பாக்ஸ் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்பா. ஃபைனலாக ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் நமக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வர நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும், நெக்ஸ்ட்டு 6 ஒரு 50-50 சான்ஸ்லையும் எடுத்திருக்கேன் நண்பா. ஓகேங்களா, வழக்கமாக சொல்கிறது தான், இந்த நம்பர் எதுவுமே உங்கள் கணக்கில் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்ட்டு வேணாம். இது என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம். ஓகே நண்பா, இது வரைக்கும்
வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணையில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.